ஜூலை 14 சீனாவிலிருந்து ஒரு உளவு கப்பல் யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல் கிளம்புது. அந்த ஜூலை 14 கிளம்பக்கூடிய இந்த கப்பலுக்கு ஜூலை 12ஆம் தேதியே இலங்கை அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சீனா. அது என்ன கோரிக்கைனா, ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் இந்த யுவாங் வாங் 5 அப்படிங்கிற அந்த கப்பலை நிப்பாட்டணும். அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா, ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். எதிர்ப்பு தெரிவித்தா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சீனா இலங்கையை மறைமுகமாக மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் ஓகே, உங்களுடைய கப்பலை இங்கே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்கிறாங்க. அந்த யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல் இலங்கைக்கு வரப்போகுது, ஹம்பந்தோட்டா துறைமுகத்துக்கு வரப்போகுது, அந்த துறைமுகத்தில் இந்த மாதிரி அனுமதி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உலக நாடுகளிடம் பரவ ஆரம்பிக்குது. குறிப்பாக இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த கப்பலை பற்றி கூடுதலாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த யுவாங் வாங் 5 அப்படிங்கிற இந்த கப்பல் மிகப்பெரிய ஒரு உளவு கப்பல் அப்படின்னும், அது எதிரி நாட்டினுடைய பலவிதமான ஏவுகணை, அதனுடைய ஏவுதளம், அந்த ஏவுதளத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இது எல்லாத்தையுமே உளவு பார்க்கக்கூடிய திறன் அந்த கப்பலுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா நாடுகளுமே எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இலங்கை இந்த கப்பலுக்கு அனுமதி கொடுக்காது அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்லுது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இப்போ கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் இந்த யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல் வரும் அப்படிங்கிற அறிவிப்பை இலங்கையும் கொடுத்துட்டாங்க, சீனாவும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி நடந்த சில சம்பவங்கள் என்ன, இந்தியாவுக்கு இது எந்த மாதிரியான பாதிப்பு, இலங்கை நம்ம முதுகில் குத்திட்டாங்களா, இல்லை இலங்கைக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கா, இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாளைக்கு இந்தியாவினுடைய சுதந்திர தினம். இந்த இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை வேவு பார்ப்பதற்கே அனுப்பப்பட்ட ஒரு கப்பல் தான் யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல். அந்த கப்பலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி 75 வருடம் நம்முடைய சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு, 75 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச சுதந்திரத்துக்கு யார் யார் எப்படி எப்படி பாடுபட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய பல மர்மமான வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத தமிழ் ஆடியோ புக் வடிவில் குக்கு எஃப்எம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள். TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய். ஆனால் இப்போ குக் எஃப்எம்மில் ஃப்ரீடம் சேல் இருப்பதனால இந்த 3 தினங்கள் மட்டும் 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி நீங்கள் குக் எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ஒரு வருடம் ப்ளஸ் 3 மாதம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ 15 மாதங்களுக்கு 199 ரூபாய் தான். தமிழ் ஆடியோ புக், தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜூலை 14 கிளம்பின இந்த கப்பல் வேறு ஏதாவது ஒரு நாட்டில், வேறு ஏதாவது ஒரு துறைமுகத்தில் போய் நின்னதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுவரையிலும் அந்த கப்பல் வேறு எந்த துறைமுகத்திலையும் நிற்கலை. ஸோ இப்போ தான் டவுட் அப்படிங்கிறது கூடுதலாக வர ஆரம்பிக்குது. எந்த துறைமுகத்திலுமே நிறுத்தப்படாத ஒரு கப்பல் ஏன் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் நிறுத்தப்பட வேண்டும்? குறிப்பாக 11ஆம் தேதியிலிருந்து 17, 18ஆம் தேதி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய அனுமதியை கோரியிருந்தாங்க. ஒரு கப்பல், அதுவும் எந்த விதமான வேலையும் இந்த இலங்கையில் அந்த கப்பலுக்கு இல்லை. அப்படிப்பட்ட கப்பல் 5-6 தினங்கள் அங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டிய அந்த கட்டாயம் என்ன? இந்த கேள்வி எல்லார் மனசுலையுமே உதிக்க ஆரம்பிச்சிச்சு. 6 நாள் 7 நாள் அந்த கப்பலில் எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. அந்த கப்பலில் எந்த விதமான ஃபியூலோ இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகளோ அப்படின்னு சொல்லி இங்கே வரவே இல்லை. ஜஸ்ட் அங்கே அந்த ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதுதான் சீனா வைத்த கோரிக்கை. ஸோ இந்த கோரிக்கை எல்லாமே கேட்கும்போது எல்லாருக்குமே டவுட் வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிச்சு. இந்த டவுட் நாளுக்கு அப்படியே அதிகரிக்கும் போது தான் இந்தியாவுக்கு சில விதமான யோசனை தோணுது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம், கண்டிப்பாக நம்முடைய ஏவுகணைகள், நம்முடைய ஆர்மி பரேட் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை நம்முடைய ரகசியமான சில விதமான சங்கேத குறியீடுகள் இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த கப்பல் உளவு பார்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வைக்கிது நம்முடைய விஞ்ஞானிகள், நம்முடைய இராணுவ வீரர்கள். இந்த கேள்விக்கு இந்த யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல்லேருந்தே நிறைய பதில் கிடைக்குது. கண்டிப்பாக இந்த கப்பலை மிசைல் ட்ராக்கிங் ஷிப் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. ஸோ ஒரு ஏவுகணை எங்கே இருக்குது, அந்த ஏவுதளம் என்ன, ஏவுதளத்தினுடைய ஃபெசிலிட்டி என்ன, சேட்டலைட்டினுடைய பொசிஷன் என்ன, இந்த சேட்டலைட் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இது எல்லாத்தையுமே உளவு பார்க்கக்கூடிய ஒரு கப்பல் தான் யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல். அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளமாக இருக்கட்டும், இல்லை பலவிதமான நம்முடைய ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்மெல் பண்ணிடுமோ சீனா அப்படிங்கிற ஒரு பயம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்குது. இந்தியா நெருக்கடி கொடுக்குறாங்க, இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, இந்த கப்பலை நீங்கள் இங்கே நிலைநிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆகஸ்ட் 8ஆம் தேதி இலங்கை அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே நான் இந்த கப்பலை இங்கே நிலைநிறுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி இலங்கையிடமிருந்து சீனாவுக்கு பறக்குது.
அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 4, 5 இந்த தேதிகளிலேயே இந்தியாவினுடைய இந்த ஒரு ப்ரெஷர் காரணமாகவும் உலக நாடுகளுடைய ப்ரெஷர் காரணமாகவும் இலங்கை அரசாங்கம் சீனாட்ட சொல்கிறாங்க, உங்கள் கப்பலுக்கு இங்கே அனுமதி கிடைக்க மாட்டேங்குப்பா, பல நாடுகள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சீன அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய கப்பலில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மெஷின்ஸ் எல்லாமே ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் உலக நாடுகள் அடுத்ததாக ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க, அதை எப்படி நாங்கள் நம்புறது, உங்களுடைய மெஷின்ஸ் இல்லாட்டி உங்களுடைய உளவு சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஏன் நம்பணும், அப்படி ஒரு கப்பல் அங்கே நிலைநிறுத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்கும்போதே பிரச்சனை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஆகஸ்ட் 8ஆம் தேதி இல்லைப்பா உங்களுடைய கப்பலுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த கப்பல் யுவாங்வாங் 5 அப்படிங்கிற கப்பல் ஒரு யூட்டர்னை போடுது. ஒரு யூட்டர்னை போட்டு ஒரே ஒரு தினம் மட்டும் சீனா பக்கமாக செல்கிற மாதிரி செல்கிறாங்க. ஆனால் 10ஆம் தேதி மறுபடியும் அதே கப்பல் எங்கே வருதான், இலங்கை பக்கமாக வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு தினத்துக்கு மத்தியில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகசிய மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இலங்கையினுடைய கப்பற்படை உயர் அதிகாரிகள், சீனாவை சார்ந்த உயர் அதிகாரிகள், இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்ததாகவும், அந்த மீட்டிங்கில் இலங்கைக்கு எதிராக சீனாவினுடைய பல காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றதாகவும் கூறப்படுது. அப்படி என்ன விக்கி காரசாரமான விவாதம் நடந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்குது? வேறு எதுவுமே கிடையாது. இந்தியா இலங்கை இந்த நட்பை விரிசலாக்க வேண்டும். முதல் விஷயம், இலங்கைக்கு IMF அப்படிங்கிறது உதவித்தொகை கொடுத்தா தான் இனி இலங்கையால் எந்திரிக்க முடியும். ஸோ அந்த IMF-இனுடைய உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்றால் சீனா அவங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தாமல் இருக்கணும். ஸோ வீட்டோ பவரை நான் பயன்படுத்திடுவேன் இலங்கை, என்னுடைய கப்பலை நீ அங்கே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா கேட்டிருக்கலாம். அது மட்டும் தானா? இல்லை. அதே நேரத்தில் இலங்கை சீனாவுக்கு ரொம்ப பெரிய கடனுக்கான வட்டி இது எல்லாமே கொடுக்கணும். 10லிருந்து 20% இலங்கையினுடைய கடனுக்கு யார் தான் சொந்தக்காரங்க? டைரெக்டாக சீனா தான் சொந்தக்காரங்க. இன்டைரக்டாக ஒரு 40லேருந்து 50% வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையினுடைய கடன் ஒரு 51 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குன்னா கிட்டத்தட்ட 20% இப்போ டைரெக்டாகவே யாருக்கு தான் கொடுக்கணும்? சீனாவுக்கு தான் இலங்கை கடனாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கடனை நீங்கள் ரீஷெடியூல் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் கேட்டபோது சீனா அதை தவிர்த்தது. இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கப்பலை நிலைநிறுத்துவதன் வழியாக மறுபடியும் சீனா கொஞ்சமாக இவங்களுடைய கடனை ரீஷெடியூல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது ஒரு மிசைல் ட்ராக்கிங் ஷிப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மிசைல் ட்ராக்கிங் ஷிப், சேட்டலைட் கம்யூனிகேஷனுடைய ட்ராக்கிங், இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணக்கூடிய இந்த கப்பல் இலங்கைக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்திலேயே சீனாவிலேருந்து இன்னொரு கப்பல் கிளம்புது. தைமூர் அப்படிங்கிறது தான் PNS தைமூர் அப்படிங்கிற கப்பல். அந்த தைமூர் அப்படிங்கிற கப்பல் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவால் உருவாக்கப்பட்டு அது பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய கப்பல். அந்த கப்பலை பங்களாதேஷில், அந்த பங்களாதேஷனுடைய துறைமுகத்தில் நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை கோருகிறது பாகிஸ்தான். பங்களாதேஷ் அரசாங்கம் மறுக்குது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்னுடைய மிக முக்கியமான தலைவரை நீ கொஞ்சம் குவித்தாய் பாகிஸ்தான், உனக்கு நாங்கள் என்ன தரமாட்டோம், அந்த கப்பலை உன்னுடைய PNS தைமூர் அப்படிங்கிற கப்பலை நாங்கள் இங்கே நிலைநிறுத்த அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் அதை மறுக்கிறாங்க. ஸோ சீனாவால் உருவாக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த கப்பல் எங்கே வந்து நிப்பாட்டப்படுது? இதே ஹம்பந்தோட்டா அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில், இலங்கையினுடைய துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு மறுபடியும் அது கராச்சி பக்கமாக திரும்ப செல்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹம்பந்தோட்டா துறைமுகம் கண்டிப்பாக வந்து எங்களுடைய தான்ப்பா, 99 வருஷம் நாங்கள் லீஸுக்கு சீனாவுக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்களுடைய கப்பல், அவங்களுடைய இராணுவம் எதுவுமே அங்கே நிலை நிற்காது அப்படின்னு சொன்ன இலங்கையினுடைய அந்த பேச்சு எல்லாமே தண்ணீரில் செய்யப்பட்ட சத்தியமாக கரைந்து விட்டது. ஸோ இப்போ ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை சீனா அவங்களுக்கு தேவையா, அவங்களுக்கு என்னென்ன லாபம் கிடைக்குமோ அதுக்கு தகுந்தது போல மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1111 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த கப்பல் யுவாங்வாங் 5 அப்படிங்கிற கப்பல் இப்போ நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீ கண்டிப்பாக இங்கே இலங்கைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததுனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி இலங்கையினுடைய ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் இந்த கப்பல் நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. இதனால் இலங்கைக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இலங்கைக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. உலக நாடுகள், ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த யுவாங்வாங் 5 அப்படிங்கிற கப்பல் ஒரு உளவு கப்பல், அதை இங்கே நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவுரையை இலங்கைக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபோர்ஸ் பண்ணலை, அறிவுரை கொடுத்துருந்தாங்க. எப்பா இந்த கப்பல் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த கப்பலை நீ அங்கே நிப்பாட்டணுமா வேண்டாமாங்கிறத 1க்கு 2 தடவை யோசிச்சுக்கோப்பா அப்படிங்கிறது அந்த அறிவுரை. அந்த அறிவுரையை மீறி இப்போ இலங்கை தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, வேறு வழி இல்லாமல் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கப்பல் அங்கே நிலைநிறுத்தப்பட போகிறது. இலங்கை மற்றும் சீனா இந்த நட்பு காரணமாக பல நாடுகள் இப்போ இலங்கைக்கு எதிராக திரும்ப மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த இலங்கையினுடைய அரசியல் கட்சிகள் இல்லாட்டி அரசியல் பிரச்சனைகள், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் புதிய ஜனாதிபதியாக மாறிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உலக நாடுகளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த கப்பல் வழியாக இலங்கை இப்போது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்தியாவினுடைய உளவு விமானம் அப்படிங்கிறதும் இதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி இலங்கைக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு உறுதியை கொடுத்துருந்தாங்க. இந்தியா அதை கொடுக்கவும் போகிறது.
ஸோ இந்தியா இலங்கைக்கு உதவி கொண்டிருக்கும் போது இலங்கை இந்தியாவுக்கு எதிராக சீனாவுக்கு உதவுகிறது அப்படிங்கிற அந்த சொல் சோஷியல் மீடியாவிலிருந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் அஃபிஷியல் வர பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இலங்கைக்கு ரொம்ப பெரிய அளவு உதவிகள் செய்ததும் இந்தியா தான். இலங்கைக்கு பொருளுதவி மட்டும் கிடையாது, லைன் ஆஃப் கிரெடிட் வழியாக பல கடன்களை கொடுத்ததும் இந்தியா தான். இலங்கைக்கு போதுமான அளவு மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும், இல்லை உரங்களாக இருக்கட்டும், அதை கொடுத்ததும் இந்தியா தான். இலங்கையை பற்றி யாருமே பேசாத போது இந்தியா பெரிய அளவு பேசி உதவிகள், உலக நாடுகளிடையே உதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைத்த நாடும் இந்தியா தான். இப்படிப்பட்ட இந்தியாவுக்கு எதிராக சீனாவினுடைய இந்த காய் நகர்த்தல், அவங்களுடைய உளவு கப்பலை இலங்கைக்குள்ளேயே கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே இலங்கை இந்தியாவின் முதுகில் குத்தியதற்கு சமம் தான். ஆனால் இலங்கைக்கும் இதனால் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது இலங்கைக்கும் தெரியும். இலங்கை இப்போ கடனாளியாக இருப்பதால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கடன் அப்படிங்கிறது தான் ஒட்டு மொத்தமாக அந்த தேசத்தையே அழிச்சிட்டு இருக்கு. ஏன்னா சீனாட்டிருந்து கடன் வாங்காதப்பா இது ஒரு டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜபக்சே குடும்பம் சொன்னது வெறும் பொய் பித்தலாட்டங்கள் அப்படிங்கிறது இப்போது மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கடன் கொடுத்தவன் என் கப்பல் அங்கே தான் நிற்குங்கிறான், கடன் வாங்கினவன் வேறு வழியே இல்லாமல் ஓகே நிப்பாட்டிக்கோங்கிறான். உலக நாடுகளுடைய எதிர்ப்புகள் மத்தியில் இலங்கை அடுத்ததாக என்ன செய்ய போகிறது? இந்த கப்பல் 4-5 தினங்கள் நீங்கள் தான் நிற்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 தினங்கள் இந்த கப்பலால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிறதையும் உலக நாடுகள் மிகப்பெரிய கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. சரி, இந்த யுவாங்வாங் 5 அப்படிங்கிற கப்பல் அடுத்ததாக எங்கே போக போகுது? இலங்கையிலிருந்து நேரடியாக சீனாவுக்கு தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. அப்படின்னா எந்தவித தேவையும் இல்லாமல் சீனாவிலிருந்து இலங்கைக்கு, அதுவும் யூட்டர்னெல்லாம் போட்டு ஒரு 1111 கிலோமீட்டருக்கு அப்பால் நிலைநிறுத்தப்பட்டு இவ்வளவு மாதங்கள், இவ்வளவு தொலைவுகள் இந்த கப்பல் இங்கே வருவதற்கான காரணம் என்ன? இலங்கை பதில் சொல்லுமா? மிசைல் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்கிற இந்த ஷிப்பில் வேறு ஏதாவது ட்ராக்கிங் டிவைசஸ் அப்படிங்கிறது இலங்கையினுடைய ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் கொடுக்கப்படுமா? இல்லை அந்த ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் அதே மாதிரியான டிவைசஸ் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்டால் செய்ய போகிறாங்களா? இலங்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு உளவு தேசமாக, சீனாவினுடைய உளவு தேசமாக மாற்ற போகிறாங்களா சீனா? கேள்விகள் பல இருக்குது. இதை உன்னிப்பாக இந்தியாவும் கவனித்து வருகிறது. இந்தியாவினுடைய பதிலடியும் நேரடியாக சீனாவுக்காக இருக்காது, ஆனால் இலங்கைக்காகவும் இருக்க வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகஸ்ட் 15க்கு பிறகு அந்த கப்பல் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வேறொரு காணொலி வழியாக பார்த்துடலாம். எது எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு இது ஒரு எச்சரிக்கை தான். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.